சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு 11வது வீட்டில் தான் குரு பகவானுடைய பெயர்ச்சி. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. சிம்ம ராசிக்கு கேது பகவான் ராசியில் இருக்காருன்னு சொல்லுவாங்க. பல இடையூறில் இன்னல்கள் இருக்குன்னு சொல்லக்கூடிய தன்மையுடைய சிம்ம ராசிக்கு குரு பகவான் அற்புதமான வீட்டில் இருக்கார். நீங்கள் தப்பே பண்ணாலும் உங்களை காப்பாற்றி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உண்டான நேரத்தை உண்டு பண்ணி கொடுப்பார். அதுக்காக தப்பு பண்ணக்கூடாது. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மேன்மையான ராசி, சூரியன் உச்ச நிலைமையில் உள்ள ராசி, குரு கடாட்சியம் உங்களுக்கும் இருக்கு. ஆனால் சிம்மராசியில் உள்ள ஆண்களுக்கு தான் விரயத்தில் நிறையா இருப்பீங்க. காரு வண்டியில் வாங்கினா விரயமாகும், நகை நட்டு வாங்கினீங்கன்னா விரயமாகாது. ஆனால் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் ஒரு திருமண ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஆனால் ஏமாந்துடக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள சிம்மராசியில் உள்ள ஆண்கள் கல்யாணம் பண்ணியே தீரணும். ஒரு 23, 25, 27க்குள்ளே கல்யாணம் பண்ணணும். 27க்கு மேலே காலதாமதமாக திருமணம் நடக்கக்கூடிய தன்மை உடையவங்களுக்கு இந்த வருடம் ஆகாது. கல்யாணமே பண்ணாலும் கருத்து வேறுபாடில் கணவன் மனைவி பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு. சிம்ம ராசியில் உள்ள குழந்தைங்க, அதாவது டீனேஜ் பிள்ளைங்க தான் இந்த வருஷம் கவனமாக இருக்கணும். தீராத நோய்கள் தீர, பணப்பிரச்சனை தீர, குடும்ப பிரச்சனைகள் தீர, சர்ப்பசாபம், முன்னோர்கள் சாபம், செய்வினை தோஷம், செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், திருஷ்டி தோஷம், திருமண தடை, குழந்தை இல்லாமை, வியாபார தடை, தொழில் முடக்கம், அனைத்து பிரச்சனைகளும் தீர வாராகி இல்லத்தில் நடக்கும் மகாசண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது. கட்டணம் கிடையாது, அனுமதி இலவசம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும். படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு 10ஆம் கிளாஸ், 11ஆம் கிளாஸ், 12ஆம் கிளாஸ் படிக்கும் போது உன்னை அம்மாவா, அப்பாவா, அண்ணனா, தம்பியா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஒரு ஆண் முகநூலில், இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு நண்பனாக வரக்கூடிய நேரம் உண்டு. இல்லை உங்களை பின்தொடரக்கூடிய நேரம் உண்டு. அந்த மாதிரியான ஒரு தொடர்ச்சியில் உங்கள் மேலே ஆசைபாசப்பட்டு உங்களை வசப்படுத்தி கல்யாணம் முடிச்சான்னா நீங்கள் தர டிக்கெட். தாய் தகப்பனுக்கு துரோகம் பண்ணக்கூடிய தன்மையில் ஒரு காதல் திருமணம் பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க. நல்லா படித்து தாய் தகப்பனை காப்பாற்றணும், தன்னுடைய அண்ணன் தம்பியை காப்பாற்றணும் சொல்லக்கூடிய எண்ணத்தோடு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் தான் IPS, IAS, பெரிய படிப்பு யோகங்கள் நிறைஞ்சு வரக்கூடிய தன்மை சிம்ம ராசிக்கு தான் உண்டு. சிம்ம ராசி பெண்களை கேட்டால் மற்ற ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும். பாசத்துக்கு அதிபதியானவங்க, தாய்மை குணம் உடையக்கூடிய பெண்கள் சிம்ம ராசிக்காரங்க. ஆனால் ஏமாறுவீங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்மராசிக்கார பெண்களை மதிங்க. அவங்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களை உச்ச நிலையில் கொண்டு போவாங்க. சிம்மராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் சிறு வயசில் திருமணம் பண்ணுறத கொஞ்சம் தடுங்க. இப்போ உங்கள் ராசியிலேயே கேது பகவான் இருக்காரு. அதனால் திருமணத்தை ஒரு வருஷம் தள்ளி போடுறது நல்லது. ஏன்னா இந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணிங்கன்னா ராசிக்கு 7வது வீட்டில் கிரகங்கள் சரியில்லாத ஒரு கிரகம் இருக்குது. படிங்க, நல்ல வேலை பாருங்கள், சம்பாதிங்க, வீடு வாசல் சொத்து சகத்தை சேர்த்து வச்சு முறையான ஜோதிடர்கிட்ட, நல்ல ஜோதிடர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை கொடுத்து இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு கேட்டு முறையான வழிபாடுகளை பண்ணி கூட கல்யாணம் பண்ணலாம். ஏன்னா ராசிக்கு 11வது வீட்டில் தான் குரு பகவான் இருக்கார். சின்ன சாங்கியங்கள் பண்ணி உங்களுடைய திருமணத்தையும் உங்களுடைய யோகத்தையும் தெளிவுபடுத்திக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குது. சிம்மராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 45-50 வயசு வரைக்கும் பல இடையூறுகளை சந்திப்பீங்க. உங்களுடைய ப்ரெஷர், உங்களுடைய கோபம், உங்களுடைய தன்மை உங்கள் உடலுக்கே நீங்களே தீங்கி விளைவிச்சுக்குவீங்க. இருந்தாலும் குருவுடைய கடாட்சியம் ஒரு 45-50 வயசுக்கு மேலே உங்களுக்கு வரும். இப்போ நடக்கிற குரு பகவானுடைய திசையும் உங்களையும் ஈக்குவல் பண்ணனால உங்கள் குடும்பம் உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய ஒரு தன்மை வரும். உங்கள் கணவன், உங்கள் பிள்ளைங்க உங்களை சாரக்கூடிய ஒரு தன்மை வரும். சொத்து சுகங்கள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய தன்மை உண்டு சிம்மராசிக்காரங்க. ஆனால் பணிஞ்சு தான் போகணும். தைரியத்தை கைவிட்டுறாதீங்க. உங்கள் குலதெய்வத்தை வேண்டுங்க. உங்கள் புருஷ வழி முன்னோரை நினைங்க. இப்படி முறையான வழிமுறைகளை பண்ணிங்கன்னா வீடையும் ஆளலாம், நாடையும் ஆளலாம் சிம்மராசிக்கார பெண்கள்.
பயம் மட்டும் உங்களுக்கு வராது, ஆனால் உள் பயம் இருக்கும். எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுமோன்னு சொல்லக்கூடிய பயம் இருக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சூனியங்கள் பண்ணுவாங்க. பல தப்பான ஏவல்களை பண்ணி உங்கள் உடம்பை துஷ்பிரயோகம் பண்ணுறதுக்கு உண்டான பிரச்சனைகள் பண்ணுவாங்க. ஏமாறுவீங்க. ஆண்களாக இருந்தால் ஒரு பெண்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் சூழ்நிலையில் நீங்கள் கவனம் செலுத்தியே ஆகணும். பிள்ளைங்களுக்காக குட்டிங்களுக்காக வாழ்ந்த காலம்லாம் போதும். உங்கள் உள்ளங்கால்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் இன்றைக்கி நோய் இருக்கும். அந்த நோயவும் பொருட்படுத்தாமல் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு மேலே பாசபந்தமாக இருப்பீங்க. உங்கள் உடம்பை பாருங்கள். சிம்மராசி பெண்கள் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏமாந்துடாதீங்க. குரு பகவான் பெயர்ச்சி நல்லா இருக்கு. நீங்கள் படித்து நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து ஏமாந்துடாதீங்க. சிம்மராசி பெண்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். சிம்ம ராசியை பெற்ற தாய்மார்கள் உங்கள் பிள்ளைங்களை சொந்தக்காரங்க பந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சி விடாதீங்க. ஏமாறப்படுவீங்க. தேவையில்லாத இடையூறுகளுக்கு ஆகக்கூடிய தன்மை உண்டு. அதனால் கவனமாக இருந்து அரவணைச்சு வாழுங்க. அன்போட பண்போட வாழ்ந்து இந்த 2025 குரு பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு எல்லா யோகங்களும் எல்லா வளகங்களும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்க நான் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வர்றார். 10ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 10ல குரு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு பதவி இழக்கக்கூடிய ஒரு அபாயங்கள் வந்துருமா அப்படின்ற ஒரு பயத்தோடையதான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் கடந்த ஒரு வருடத்துல அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. இது 11ஆம் இடத்திற்கு நகர்ந்து வரார். பயிற்சியாகி வரும்போது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மட்டும்தான், இந்த குரு பயிற்சியினால மட்டும்தான் சில நன்மைகள் இந்த வருடத்துல ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மே மாதத்துல இருந்து அடுத்த வருடம் ஜூன் மாதம் வரைக்கும் குருவால தான் இவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மைகள் இவர்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சிம்ம ராசி என்பர்கள் பொதுப்படையாக எதையுமே பேச மாட்டாங்க. அதாவது யாராவது வந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட வெளிப்படையாகவே பேச மாட்டாங்க. இன்டைரக்டா தான் எதையாவது அவங்களுக்கு உணர்த்தும் விதமாக சொல்லக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். ஏன்னா டைரக்டா பேசும்போது அவர்களுக்கு மனது புண்படுற மாதிரி நம்ம பேசிடுவோமா, இல்ல வேற மாதிரியாக அவர்களுக்கு தேவையில்லாம ஒரு வேற எண்ணத்தை நம்ம உருவாக்க கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல மறைமுகமாக பொதுப்படையாக இல்லாமல் மறைமுகமாக பேசுபவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு வருடத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஒரு வருமானங்கள் இருந்தாலும் 10ல குரு இருந்தா கூட அவர்களுக்கு பெருமளவு அந்த பதவி இழப்புகள் எதுவும் இல்லை. ஆனா பதவியில சின்ன சின்ன தேவையில்லாத அபாயங்கள், தேவையில்லாத மன உளைச்சல்கள் இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. ஏன்னா ரொம்ப வருஷமா நீங்க அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்களை அவங்களால எடுக்கிறதுக்கும் ஒரு மனசு இருக்காது. அதுக்காக உங்களுக்கு இன்டைரக்டா சில விஷயங்களை கொடுக்கக்கூடிய, அதாவது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த காலத்துல இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும். அதாவது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கடந்த காலத்துல அந்த கண்டக சனி இருக்கிறதுனால தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள்ல இவங்க மாட்டிக்க கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இருப்பாங்க. சும்மா இருந்தாலும் போய் அந்த இடத்துல போய் நீங்க இருந்ததுனால, பிரசன்ஸா இருந்ததுனால அந்த பிரச்சனைகள் உங்க தலையில இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த காலத்துல எல்லாம் இருந்திருக்கும். இந்த 11ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு அந்த தொழிலையும் சரி வேலையிலையும் சரி கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நேரம். எந்த நேரத்துல எப்போ வேலை போகுமோ அப்படின்ற ஒரு அபாயம் குறைந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்க போகுது. அப்ப அஷ்டம சனி எங்களுக்கு எதுவுமே பண்ணாதான் மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஷ்டம சனி ஒரு பக்கம் உங்களுக்கு தசாபுத்தி, இந்த குருவும் சனியும் தசாபுத்தி அளவுகோலின் படிதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் அதிகரிக்கவும் கொஞ்சம் குறைக்கவும் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு.
இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல மிக பெரிய அளவுல உங்களுக்கு அந்த நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய கடன்கள்லாம் அடையுமா, இல்ல எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா குறையுமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு கண்டிப்பாக குறையக்கூடிய ஒரு நேரம் தான். ஏன்னா இந்த சிம்மராசி என்பர்களுக்கு 11ஆம் இடத்துல அந்த இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அதிகப்படியான வருமானங்களை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். கடந்த காலத்துல எல்லாம் வருமானம் வந்தா கூட அந்த வருமானம் வேற எங்கோ திசை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அபாயங்கள்லாம் இருந்திருக்கும். ஏதோ ஒருக்காக நீங்க பிளான் பண்ணி வச்சு அந்த வருமானம் அந்த செலவுகள் வேற ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு செலவழிக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். யாருக்கோ நீங்க போட்ட ஜாமீன் கையெழுத்து அவங்களுடைய கடனை நீங்க கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இருப்பீங்க. இந்த மாதிரி எல்லாம் இந்த சிம்ம ராசி என்பர்கள் தேவையில்லாத பிரச்சனைகள், இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போய் நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம். ரொம்ப பெரிய அளவுக்கு பிரச்சனைகள்லாம் இருக்காது. ஏன்னா இவர்கள் எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய திறமை உடையவர்கள். ஆனாலும் இவங்க பிரச்சனை பிரச்சனை சொல்றாங்களே, அது எதனால சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவர்களுக்கு உண்டான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. மற்றவர்களுடைய பிரச்சனையை தன் தலையில சுமந்து கொண்டு செல்வதனால ஏற்படக்கூடிய சில மன உளைச்சல்கள் தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். எப்போதுமே அந்த பொது சேவையில அதிகமாக நாட்டம் கொள்பவர்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். அப்போ எல்லா சிம்மராசி என்பர்களுமே அந்த பொது சேவை செய்யறாங்களா அப்படின்னா கிடையாது. பொது சேவைன்றது பாத்தீங்கன்னா சுயநலம் இல்லாமல் பொது நலன் கருதி சில பிரச்சனைகளை தன்மேல் சுமந்து கொண்டு செல்பவர்கள் தான் இந்த சிம்ம ராசி என்பர்கள். இப்போ குடும்பமே இருக்கு, குடும்பத்துல தன்னுடைய ஃபேமிலிய மட்டும் பாத்துக்காம அக்கா குழந்தைங்க, அம்மா, அடுத்து பாத்தீங்கன்னா அண்ணன் குழந்தைங்க, இப்படி அண்ணனுக்கு உதவி செய்யறது, தம்பிங்களுக்கு உதவி செய்யறது, இந்த மாதிரியான உடன் பிறந்த சகோதர சகோதரிகளினுடைய குடும்ப வாழ்க்கையும் சேர்த்து தன் மேல சுமக்கும் போது மிக அதிக அளவு பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்கிறார்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். அப்போ நம்ம இந்த மாதிரியான டயத்துல எப்படி இருக்கணும்? இந்த அஷ்டம சனி, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி உங்களை ஒரு கைப்பிடிச்சு கூட்டு போறார். எப்படி நம்ம சிறு குழந்தைகள் நடக்கும் போது அந்த ஒரு தளர்ச்சியான ஒரு நடையை பயில்கிறார்களோ, அதே மாதிரி அப்போ அவங்களுக்கு அந்த பெற்றோர்கள் இருந்து உடனிருந்து அவர்களை ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்பவர்கள் அந்த பெற்றோர்கள். அதே மாதிரிதான் குரு பகவான் இப்போ உங்களுக்கு ஒரு பெற்றோர் மாதிரி உங்களை ஒரு கைப்பிடிச்சு கூட்டு செல்லக்கூடிய அளவிற்கு அவர் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போறார். இப்போ இந்த மிதுன ராசியில இருந்து இந்த குரு பகவானின் பார்வை பாத்தீங்கன்னா உங்களுடைய உபஜய ஸ்தானத்தை பார்க்கிறார், அடுத்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். உபஜய ஸ்தானம்ன்றது நிறைய முயற்சிகளை எடுக்க போறீங்க. அந்த முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி இல்லாவிட்டாலும் அந்த முயற்சிகள்னால உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மைகள் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்ப வெளிநாட்டுக்கு அப்ளை பண்றீங்க, இல்ல வேற ஒரு ஊருக்கே நீங்க அப்ளை பண்றீங்க, இல்ல உங்களுடைய வேலையை மாற்றம் செய்யணும்னு ஒரு நிமித்தமாக வேற ஒரு வேலைக்கு அப்ளை பண்றீங்க. ஆனா அந்த முயற்சிகள் இருக்கும். அந்த முயற்சிகள்னால நீங்க அதிகப்படியான பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரமாகும். இதுதான் இந்த குரு பெயர்ச்சி இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். அஷ்டம சனியும் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. நீங்க இங்க குரு பயிற்சினால முயற்சி செய்றீங்க, அந்த முயற்சினால ஏதோ ஒரு பாடத்தை கத்துக்கிறீங்க அப்படின்னா அங்க அஷ்டம சனி ஒர்க் ஆகுது. அவருடைய வேலையை செஞ்சுட்டு இருப்பார், இங்க குருவும் அவருடைய வேலையை செஞ்சுட்டு இருப்பார். இந்த மாதிரியாக உங்களை ஒரு கைத்தாங்களாக எந்த விதமான ஒரு ஆபத்தும் இன்றி பிரச்சனையும் இன்றி உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி இருக்க போகுது. அடுத்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறேன். பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது நான் நிறைய பதிவுல சொல்லியிருக்கிறேன். பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் பாத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் மாதிரி எந்த அளவுக்கு அந்த இடத்துல நீங்க கிரெடிட் வச்சிருக்கிறீங்க அப்படின்றத பொறுத்துதான் அந்த ஸ்தானம் வேலை செய்யும். அதே மாதிரிதான் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்க போறார். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதனால ஏதாவது ஒரு தொந்தரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமா தான் இருக்கும். பிரச்சனைகள்னா என்ன? நம்ம செய்த பாவ புண்ணியங்கள் தான். நம்ம எதுவுமே யாருக்குமே உதவி செய்யாம நமக்கு மாத்திரம் எல்லாமே கிடைக்கணும்
இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையில கொண்டு போய் முடியக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதே இது நீங்க நிறைய தானங்கள் தர்மங்கள் பண்ணிருக்கிறீங்க, நிறைய பேருக்கு உதவி பண்ணிருக்கிறீங்க, உங்களுடைய சுயநலன் கருதாமல் பிறனுடைய ஒரு முன்னேற்றத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு நீங்க செயல்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னு இருக்கும்போது உங்களுடைய வளர்ச்சி இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறது மூலமாக உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், பேங்க் கிரெடிட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் நம்ம எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு எந்த தசாபுத்திகள் மாறினாலும் எந்த ஒரு சனி பயிற்சிகள் வந்தாலும் நமக்கு எந்த விதமான ஒரு தொந்தரவும் இல்லாம நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃபை ரன் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் நமக்கு சொல்கின்ற ஒரு வேலையாக இருக்கும். இந்த மாதிரி தான் இந்த குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய குறைகள் நீங்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து உங்களுடைய உடம்பு சம்பந்தமான வியாதிகள் குறையக்கூடிய ஒரு நேரம். யார் யாருக்கெல்லாம் குழந்தை பேரு இல்லையோ அவர்களுக்கு எல்லோருக்குமே குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த இடத்துல எல்லாம் நன்மைகள் நடக்கும் போது, அப்போ அந்த இடத்துல நன்மைகள் வரும்போது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரக்கூடிய ஒரு நேரம் தான். அதுதான் அந்த அஷ்டம சனி செய்யும். ஏன்னா நம்ம ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. குரு பெயர்ச்சின்றது உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்து பெயர்ச்சி ஆகிறதுனால கண்டிப்பா ஒரு நன்மைகள் இருக்கு. அதுல சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கிறது தான் அந்த அஷ்டம சனி செய்யக்கூடிய ஒரு வேலையாக இருக்க போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு தொழில்முறை ரீதியாக யார் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்ஸோ தொழில் செய்யறீங்களோ, இல்ல நாடு கடந்து நாடு சென்று வேலை செய்கின்றீர்களோ, இல்ல ஒவ்வொரு இடத்திற்கும் போய் அலைச்சலாக ரொம்ப அலைச்சல் அதிகமா இருக்கு மேடம், என்னால அது முடியவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த தொழில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த குரு பயிற்சியில இருக்கக்கூடிய இந்த நேரம் பாத்தீங்கன்னா அந்த தொழில்ல உங்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள், அந்த முன்னேற்றங்கள் மூலமாக அதிகப்படியான வளர்ச்சிகள், நீங்க ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு டைமாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போது. இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான நன்மைகளும் வராது, அதிகப்படியான கெடுதல்களும் வராது. அந்த மாதிரியாக பேலன்ஸ்டா கொண்டு போகக்கூடிய ஒரு டைம் தான். என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமைகளும் வருமானமும் வரும். என்ன ஒரு வருமானத்துல குறைவு வந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய அளவிற்கு வேலை வாய்ப்புகளும் இதர வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய இந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வெளியிடத்துல பழகிறவங்களோட உங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு இடத்த, அதாவது ஒரு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த காலகட்டம் உங்களை அதிகப்படியாக வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கடைசி பாத்தீங்கன்னா அங்க தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை அங்க உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதுக்காக நீங்க நிறைய செலவழிக்க வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கும். அங்க போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களை ஒரு மீட்டெடுக்கிறதுக்காக சில செலவுகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து பூரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய காதல் தோல்விகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். காதல் தோல்விகள்லாம் பாத்தீங்கன்னா சாதாரணமா இருக்காது, ரொம்ப ஒரு மரண பயத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த காதல் தோல்விகள் அதிகமாக இருக்கும் இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு. ஆனால் அதுல இருந்து மீண்டு வந்துருவேனா மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு டைம் தான் இந்த குரு பயிற்சி. உங்களுக்கு மிக அருமையாக அடுத்த கட்ட ஒரு வாழ்க்கையை நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்துல உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல அதிகமாக சொத்துக்கள் சேர்க்கணும்ன்ற விதத்துல கடன்கள் அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு நேரம். எளிமையான வாழ்க்கையை நான் இனிமேலும் கடைபிடிக்க முடியாது, எவ்வளவோ ஒரு எளிமையான வாழ்க்கையை கடைபிடிச்சு வந்திருப்பாங்க, ஆனா இந்த இயர்ல பாத்தீங்கன்னா உங்களால அதனுடைய டென்ஷன் ஜாஸ்தியாகி இன்னுமே என்னால எளிமையான வாழ்க்கையை கடைபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி உங்களுக்குன்னு ஒரு சொத்துக்கள் சேர்க்கிறதுக்கு, உங்களுக்குன்னு கார் பங்களா அமைச்சுக்கிறதுக்கு, இந்த மாதிரியாலாம் வசதி வாய்ப்புகளை தேடி நகர்கிற
வருகின்ற நேரமாக இருக்கும். இதனால கடன் படக்கூடிய ஒரு நேரம், அந்த கடனை அடைக்கிறதுக்கு மீண்டும் ஒரு 5 வருட காலம் போராடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய திசாபுத்தி பலன்கள், அடுத்து உங்களுடைய ஜாதகத்துல குரு பயிற்சி எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பான சிம்மராசி நேயர்களே, உங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த குரு பயிற்சியின் மூலமாக எனக்கு எல்லாம் நடக்கும் ஒரு நம்பிக்கை. எப்பொழுதுமே நீங்கள் பிறருடைய செயல்பாட்டை கேட்டு செய்வதை விட உங்களுடைய செயல்பாட்டை நீங்களே முடிவு பண்ணிடுவீங்க. தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. நான் இதை செய்வேன், நான் இதை செஞ்சே தீருவேன், இது நடந்தே தீரும். இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு வேகமாக செயல்படுறீங்களோ அப்போ நடக்கும். கொஞ்சம் மறுபடி பார்த்துக்கலாம் அன்னு சொன்னீங்க, உங்களுக்கு அப்புறம் மறந்து போயிடும், விட்டு போயிடும், அதை தொடர முடியாது. இதுதான் உங்களுக்கு நடக்கும். ஆகையினால் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எதிர்பார்த்த அளவுக்கு பலனை தரும்னு தான் சொல்லலாம். ஏன்னு கேட்டால் அது அவரவர்களுக்கும் எப்படின்னா, இந்த சிம்மராசி நேயர்களுக்கு மாத்திரம் அவங்க பிறந்தப்போ ராகு எங்கே இருந்தது, அவங்க பிறந்தப்போ குரு எங்கே இருந்தது, அவங்க பிறந்தப்போ செவ்வாய் எங்கே இருந்தது. ஏன்னு கேட்டால் இவை மூன்றின் சாரத்தில் வரும்போது அதனுடைய நோக்கமும் அதோடைய எண்ணத்தை பொறுத்து தான். இந்த செவ்வாயின் சாரத்தில் வரும்போது செவ்வாவின் எண்ணத்தை சிம்மத்திலும், ராகுவின் சாரத்தில் வரும்போது ராகுவினுடைய திட்டங்கள்லாம் அந்த சிம்மத்திற்கும், மூதாதையர்களுடைய பற்றிய கவலைகள்லாம் அந்த சிம்மத்திற்கும், குருவின் செயல்பாடுகள் வரும்போது 5க்கும் அது நேரத்தில் 8க்கு உடையவனாக இருப்பதனால் பூர்வ புண்ணியம், குழந்தைகள், மற்றபடி சுய கௌரவம், இதை பற்றியும் எதிர்நீச்சல் போடக்கூடியது. உடல்நிலை பாதிக்கப்படும் சூழ்நிலை வந்தால் கூட அதை எப்படி சமாளிப்பது என்ற நிலையிலிருந்து குரு பகவான் உங்களுக்கு ஓரளவு பலனை தருவார். ஏன் ஓரளவுக்கு பலனை தருவார் என்றால், அந்த ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிற பல துஷ்ட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகுவும் சனியும், அந்த சனிசாரத்தில் ராகு வருகிறாரு, அதே ராகுவோட சாரத்தில் சனி போகிறாரு. அதில் இந்த குரு பயிற்சியானது அவங்கள தொடர்ந்து பார்க்காம அவருடைய 12வது ராசியும் அதனுடைய 10வது ராசியும் கர்ம ராசியும் பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த ஆண்டு பெரும்பாலும் பல கஷ்டங்கள்னு சொல்லலாம். ஆனால் இப்படி தான் கஷ்டம் தெளிவாக சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, நீங்கள் போட்ட திட்டங்கள் எப்படி திடீர்னு மாறுது, எப்படி உங்களை மாற்றுறாங்க, எப்படி நான் மாறினேன், எப்படி குழந்தைகளால் பாதிப்பு வந்தது, இதெல்லாம் திட்டமிட முடியாது. அப்படி தான் நடக்கும். காரணம் என்னன்னு கேட்டால், இந்த சிம்ம ராசிக்கு 11 குரு வந்த போதிலும் அவர் செல்லக்கூடிய பகுதியானது அவருடைய நல்ல விஷயத்துக்கும் போகுது, கெட்டதுக்கும் போகுது. அப்போ நல்லதுலேயும் கெட்டதும் சாரத்தை தொடர்ந்து செல்வதனால் அவர்களுக்கு இந்த பாதிப்பு வரும் என்பதை மட்டும் நீங்கள் உணரணும். சில நேரங்களில் தெய்வங்கள் இருக்குன்னு சொல்ல முடியும், சில நேரத்தில் தெய்வங்கள் இல்லைன்ற. தெய்வம் என்பது பொதுவாக நம் மனதுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடியது எதுவோ அதை தான் நம்ம தெய்வம்னு சொல்கிறோம். அது மாதிரி இடத்திற்கு நம்மளுடைய மனசு ரொம்ப வேதனைப்படும் போது அதை நம்பி போகிறோம். அப்போ அங்கே ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியும் மன நிறைவு ஏற்படுவது போல் நமக்கு தோணுது. ஆனால் அந்த கிரகத்தோடைய பவரம், அந்த கிரகத்தோட கதிர் இயக்கங்களும் நம்மளுடைய சரீரத்தையும் உள்ளத்தையும் செயல்பாட்டையும் மாற்றுவதனால் உங்களுக்கு ஏற்படுகின்ற சம்பவம் தான் இந்த ஜோதிட கலையின் நுட்பமான சம்பவம். இந்த சம்பவத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து அதன் மூலமாக உங்களுடைய விளக்கமான தெளிவை தெரிந்து கொள்ள முடியுமே தவிர, இந்த பொது பலனின் பொறுத்தவரையும் நடக்கும் சம்பவத்தின் தெளிவான முடிவை உங்களுடைய அனுபவம்தான் சொல்லும். உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று அதாவது குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க, அதுவும் செய்யும். ஏன்னு கேட்டால் மற்றவங்களோட தைரியத்தால், ஏன்னு கேட்டால் அவங்கள சப்போர்ட் பண்ணி அடுத்தவங்க தூக்கிட்டே போகிறது தானே சிம்ம ராசியை பொறுத்த வரையும். அவங்க மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு அப்படியே ஒரு பதவியோ பட்டத்தையோ கொடுத்து அவங்க தூக்கிட்டு போவாங்க, நீங்கள் மட்டும் கம்முன்னு இருப்பீங்க. அப்படியே நீட்டாக ஆடையை போட்டுக்கிட்டு
அப்படியே நல்ல சந்தோஷமாக வாழ்க்கையை ஓட்டுவீங்க. கடுமையான உழைப்புக்கு உழைக்க தெரியாது, கடுமையான வார்த்தையால் பிறரை ஆளத் தெரியும், பிற அரசாள தெரியும். ஆனால் நீங்கள் நின்று செயல்பட முடியாது. அது செயல் நல்ல கண்டினியூவாக நடந்துக்கிட்டே திடீர்னு எப்படா ஸ்தம்பித்து போச்சு என்ன புரிஞ்சுக்க உங்களால் முடியாது. அங்கே 8ல் இருக்க ராகுவும் சனியும் அது மாதிரி உங்களுடைய முன்பின் பார்வையாலையும் உங்களுடைய செயல்பாட்டை பிளாக் பண்ணி விட்ருவான். அதனால் இந்த இதையே நம்பி இல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் அந்த குரு சனி ராகு எங்கே இருந்தார்னு பார்த்து அதன் மூலமாக உங்களோட தெளிவான முடிவு எடுத்தீங்கன்னா, எப்படி நம்ம எந்த திசையை நோக்கி போகணும், எந்த எண்ணத்தில் போகணும், அதை நினச்சி நம்மளோட வாழ்க்கையை தெளிவு பெற முடியும். அதனால் நீங்கள் உங்களை பொறுத்தவரையும் மிக சிறப்பாக இந்த குரு பெயர்ச்சி பலன் தரும், நன்மையாக இருக்கும், சிறப்பாகவும் இருக்கும் என்பதை உணர்ந்து நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை சரிவர எடுத்துச் செல்லுங்கள். இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி பலன் உங்களுக்கு சிறப்பை தரும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நன்றி.